அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். ஜல்லிக்கட்டிலே ஈடுபடுகிற வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை துறையிலே வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் அறிவிப்பு என்பது நீண்ட காலமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்கள் முன்வைத்த கோரிக்கை. ஒரு நீண்டகால கோரிக்கையை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். அதே போல இரண்டாவதாக ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படுகிற ஈடுபடுகிற காளைகளுக்கு சிகிச்சை மையம், உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் அலங்காநல்லூரிலே அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு அறிவிப்பு. காளை வளர்ப்போருக்கும் இந்த விளையாட்டிலே ஈடுபடுகிற வீரர்களுக்கும் இரண்டு தரப்புக்கும் தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கோரிக்கை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் மதுரையின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நீண்ட நேர கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக எனது நன்றி அறிதலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு சேர்த்து இந்த ஜல்லிக்கட்டிலே ஈடுபடுகிற வீரர்கள் சில நேரம் உயிரிழக்க வேண்டிய தேவை உருவாகிறது, உயிரிழக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. அப்படி உயிரிழப்பவர்களுக்குமான ஒரு நிவாரணத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இதோடு சேர்த்து எனது கோரிக்கையாக வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காரு. குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 2000 ரூபாய், அப்புறம் எல்லா இந்த ஜல்லிக்கட்டு தொடர்புடைய விஷயங்கள் மட்டும் இப்போ வச்சுக்கலாம், மற்ற தேர்தலையும் தனியாக வச்சுக்கலாம். சார், இந்த ஜல்லிக்கட்டுல அறிக்கை கொடுத்திருக்காருல, தேர்தல் காலத்துல இல்ல, தேர்தல் காலம் இல்லைங்க. இது ஜல்லிக்கட்டு எல்லா காலத்திலும் ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஏதாவது ஒரு முன்னுரிமை வேண்டும் என்பது நாம் எல்லாருடைய கோரிக்கை. அதிமுக காலத்தில் இந்த கோரிக்கை வைத்தோம், திமுக காலத்தில் கோரிக்கை வைத்தோம். எல்லா வீரர்களுக்கான கோரிக்கை. இவ்வளவு நாள் இருந்த கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பது, அது அலங்காநல்லூரிலே அறிவிக்கப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனவே முதல்வர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.